ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். என்னங்கன்னா, அம்மா வந்து தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க வாழைக்காட்டுக்கு. அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு 2-3 தென்னம்பிள்ளை வச்சுருக்கோம், அதுக்கு வந்து தண்ணி விடணும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாய்க்காலில் வர அந்த திரவிகளெல்லாம் எடுத்து விட்றதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து எறும்பு போட்டிருந்த அந்த ஓட்டையில் நீர் சுழற்சி நடந்துகிட்டே இருந்துச்சு. எறும்பு வீடே பெரிய வீடாக இருக்குங்களா, பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், உள்ளே பெருசாக கட்டியிருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துக்கு நேரம் தண்ணி அளவு உள்ளே போனதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுழற்சி கம்மியாகிட்டே இருந்துச்சு. அப்போது கடல்லையும் ஆறுலேயும் சுழற்சி நடந்துச்சுன்னா நம்ம அதில் மாட்டிக்கிட்டோம்னா திரும்ப வரவே முடியாது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு இது பார்க்கும்போது எனக்கு நான் வந்துச்சு, என் ஃப்ரெண்டோட அப்பா கூட அந்த மாதிரி ஒரு சுழற்சியில் மாட்டி தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவள் காலேஜ் படிக்கும்போது சொல்லியிருந்தான். அப்போது எங்காவது இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, ஆறுலேயோ சின்ன ஓடையாக இருந்தாலுமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப அந்த சுற்றி இருக்கிற அந்த சேரெல்லாம் ரொம்ப குழஞ்சி போய் டக்குன்னு நம்ம உள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் அந்த சுழற்சி எல்லாமே நடக்கிறதுக்கு ரீசன் ஆறுலேயோ கடல்லையோ வந்து அடியில் நடக்கிற ஒரு சின்ன ஹோல்ஸ்னால் நடக்கிற ஒரு விஷயம். தேங்க்யூ.